நாம் சிறுவயதில் இருந்தபோது நம் நண்பர்கள் பழைய நோட்டுகள் மற்றும் நாணயங்களை சேகரிப்பதை பார்த்து என்ன ஒரு புதிய பொழுதுபோக்கு என்று நினைத்து நாமும் அதனை சேர்க்க ஆரம்பித்திருப்போம். பல நேரங்களில் இந்த பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை சேகரிப்பவராக நீங்கள் இருந்தால் இதோ உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி. நீங்கள் பழைய நாணயங்கள் அல்லது கரன்சி நோட்டுகளை சேகரித்திருந்தால் அது இப்போது உங்களுக்கு நிறைய லாபத்தை தரக்கூடும். இந்த காசுகளுக்கு லட்சக்கணக்கில் விலை போகும் சந்தை இருக்கிறது. ஒரு சிறிய ரூபாய் நோட்டு அல்லது நாணயத்திற்கு ஈடாக ஒரு பெரிய தொகையை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் இதுபோன்ற பழைய நோட்டுகள் அல்லது நாணயங்கள் இருந்தால் அவற்றை ஆன்லைனில் விற்கலாம், அதற்கு ஈடாக பல ரூபாய் கூட பெறலாம் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பழைய நோட்டுகள் மற்றும் நாணயங்களை ஆன்லைனில் விற்று இந்தியாவில் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை பற்றி இங்கே பார்க்கலாம். இந்தியாவில் பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை விற்பதன் மூலம் நல்ல தொகையை சம்பாதிக்கலாம். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட சில தனித்துவமான 25 பைசா மற்றும் 50 பைசா நாணயங்கள் கடந்த ஆண்டு 1.5 லட்சம் ரூபாய் வரை விலையில் நாட்டில் விற்பனைக்கு வந்தன. இதுபோன்ற கரன்சிகளை சேகரிப்பதற்காக பலர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்யலாம். சில ஆன்லைன் தளங்களில் உங்கள் பழைய நாணயங்கள் அல்லது குறிப்புகள் பற்றிய விவரங்களை பட்டியலிடுவதன் மூலம் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். 1957 முதல் 1963 வரை வெளியிடப்பட்ட 10 பைசா நாணயங்கள் இன்று மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. முக்கியமாக இவை இந்திய குடியரசில் வெளியிடப்பட்ட முதல் நாணயங்கள் ஆகும். அந்த காலத்தில் செம்பு மற்றும் நிக்கல் உலோகத்தால் நாணயங்கள் தயாரிக்கப்பட்டன. அவற்றின் எடை சுமார் 5 கிராம் மற்றும் அவற்றின் விட்டம் 23 மில்லிமீட்டர் ஆகும். அதில் ஒரு பக்கம் அசோக தூண் என்றும் மறுபுறம் இந்தியா என்றும் எழுதப்பட்டிருந்தது. நாணய குறியுடன் நாணயத்தின் கீழ் பக்கத்தில் அச்சிடப்பட்ட ஆண்டும் எழுதப்பட்டிருந்தது. இதுபோன்ற பல குறிப்புகள் மற்றும் நாணயங்கள் உள்ளன. அவற்றின் மதிப்பு இப்போது மிக அதிகமாக உள்ளது. சில நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்தவை மற்றும் மாதா வைஷ்ணோ தேவியின் உருவம் கொண்ட நாணயத்தின் மதிப்பு கூட அதிகரித்துள்ளது. ஆன்லைன் தளங்களில் இந்த வகையான பழைய நாணயங்கள் மற்றும் நோட்டுகளின் பட்டியலை பார்ப்பதன் மூலமும் விலைகளை பற்றிய யோசனையை பெறலாம். ஒரு நாணயம் அல்லது நோட்டு பழையது மற்றும் மிகவும் தனித்துவமானது, அது அதிக விலைக்கு விற்கப்படும். காயின் பஜார் என்பது பழங்கால பொருட்கள், பழைய நாணயங்கள் மற்றும் குறிப்புகளை விற்பனைக்கு பட்டியலிடக்கூடிய ஒரு இணையதளமாகும். இதற்கு அதிகாரப்பூர்வ தளத்திற்கு செல்லவும், பின் ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு அங்குள்ள நாணயத்தின் புகைப்படம், விளக்கம் மற்றும் விலையை பதிவேற்றுவதன் மூலம் பழைய நாணயங்களின் பட்டியலை உருவாக்கத் தொடங்கலாம்.